இந்த கவிதை மனிதனின் நம்பிக்கை, அனுபவம், விரக்தி, உணர்வின் மேன்மை என்னும் மன பயணத்தை வெளிப்படுத்துகிறது. மனிதனின் இதயம் மீண்டும் மீண்டும் திறக்க விரும்பும் ஒரு இனிமையான தேடல் அது. ஆகவே இந்த கவிதையின் ஆழத்தை நாம் காண்போம், வாருங்கள். தொடர்ந்து நம்முடைய சேனலில் ஆன்மீக தத்துவார்த்தமான கவிதைகளை வழங்கி வருகிறோம். அதில் ஒரு பகுதியாக இது ஒரு ஆழமான உணர்வுகளை வெளிப்படுத்தும் ஒரு நவீன கவிதை. காதல், விரக்தி, அனுபவம் மற்றும் ஆன்ம உணர்ச்சி ஆகியவை இதில் கலந்து காணப்படுகின்றன. இந்த வரிகளை கொஞ்சம் உற்று கவனிப்போம், வாருங்கள். முதல் வரியில், வாழ்க்கையில் காண்பது என்பது எல்லோருக்கும் இனிமையாக இருக்கும் என்கின்ற எதிர்பார்ப்பில் கண்களை திறக்கிறார் இந்த கவிஞர். அதாவது வாழ்க்கை மீது ஒரு நம்பிக்கை கொண்டு தொடங்கியே இந்த கவிதையை ஆரம்பிக்கிறார். மக்களின் வார்த்தைகள், இசை, அன்பு, புகழ் போன்றவற்றில் இனிமை இருக்கும் என நம்பி அவர்களின் காதுகளை திறக்கிறார்கள். ஆனால் கேட்டதிலும் நம்பிக்கை தகர்ந்தது, வாக்குகளும் பொய்யாக மாறின. இப்போது மூன்றாவதாக இதயம் திறந்து அன்பை ஏற்றுக்கொள்கிறார்கள். அன்பு எல்லாவற்றிலும் இனிமையானது என எண்ணிய மனம் இதயத்தை முழுமையாக பறிகொடுத்தது. ஆனால் உண்மையில் எதுவும் இங்கு இனிமை இல்லை. கண்கள் காணும் அழகு, காதுகள் கேட்கும் சொற்கள், இதயம் தரும் அன்பு அனைத்தும் வலியை மட்டுமே இங்கு தருகின்றன. அப்போது நமக்குள் எழும் கேள்வி என்ன? இனி நாம் என்ன திறக்கப் போகிறோம்? நம்பிக்கை வைக்கத்தான் முடியுமா? மனத்தின் இயல்பு அதுதான். வலியால் எரிந்தாலும் புதிய நம்பிக்கைகளை திறக்க ஆசை வருகிறது. ஆனால் மனிதனுக்கு துறக்க வேண்டும் என்கின்ற அறிவு சொன்னாலும் கூட இதயம் அதை ஏற்க மறுத்து விடுகிறது. கடைசி வரி கவிதையின் உச்சம். இந்த கவிஞரின் இறுதியில் தன் மனதின் வழியை தெய்வத்திடம் வேண்டுதலாக சொல்கிறார். தற்போது அந்த கவிதையை பார்க்கலாமா? கண்டது இனிக்குமென்று கண்ணை திறந்தேன், கேட்டது இனிக்குமென காதை திறந்தேன், அன்பு இனிக்குமென இதயம் திறந்தேன், எதுவும் இனிக்கவில்லை, இனி எதை நான் திறக்கத்தான் ஆசை வழிகிறது, துறக்க முடியவில்லை. துறக்க முடியாதவனை இனி பிறக்க வைத்து விடாதே, துறக்க முடியாதவனை இனி பிறக்க வைத்து விடாதே. இதுவே அந்த கவிதையாகும்.